அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அறக்கட்டளையில் ரூபாய் 1.71 கோடி கையாடல் செய்தது தொடர்பாக முன்னாள் நிர்வாகிகள் உட்பட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் என்பது உலக புகழ் பெற்ற கோயிலாகும். கற்பக விநாயகர் கோயில் அறங்காவலர்கள் குமரப்பன் மற்றும் பழனியப்பன் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்திடம் அளித்த மனுவில் கூறியதாவது, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் மதுரையில் இருந்தது. இந்த நிலத்தை மீட்க 2022, 23 மற்றும் 23, 24 வரையிலான காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக அறக்கட்டளை சார்பில் முன்னாள் நிர்வாகிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. தற்போது மதுரை நிலம் மீட்பது தொடர்பாக செலவு கணக்கை ஆய்வு செய்த போது ரூபாய் 1.71 கோடி கையால் நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத்தின் உத்தரவின் பேரில் முன்னாள் நிர்வாகிகள் 7 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் ரமேஷ்குமார் வழக்கு பதிவு செய்து இந்த நிலையை விசாரித்து வருகின்றார். உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோயிலில் இதுபோன்ற இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது சற்று பேசு பொருளாக ஆகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.